ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பல கட்சி முறை. அடுத்த கொஸ்டின். அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பொதுநலன். அடுத்த கொஸ்டின். ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சைனா. எந்த முறை எங்க ஃபாலோ பண்றாங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஒரு கட்சி முறை சைனா, கியூபால ஃபாலோ பண்றாங்க. இரு கட்சி முறை அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துல ஃபாலோ பண்றாங்க. பல கட்சி முறை இந்தியாலையும் பிரான்ஸ்லயும் ஃபாலோ பண்றாங்க. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்ட எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கிலாந்து. இந்திய தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சுதந்திரமான அமைப்பு. அடுத்த கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆர்டிகல் 324. ஒரு சின்ன ஃபேக்சுவல் டேட்டா பார்க்கலாம். வாக்களிக்கும் உரிமை, அதாவது ரைட் டு ஓட் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் படி எந்த ஆர்டிகலின் படி நமக்கு இந்த உரிமை இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 326. அடுத்து சின்ன ஒரு டேட்டா பார்க்கலாம். தேசிய வாக்காளர் தினம், அதாவது நேஷனல் ஓட்டர்ஸ் டே இருக்கு இல்லையா, என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம்னா ஜனவரி 25. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பகுதி 15. அடுத்த கொஸ்டின். நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 2014. அடுத்த கொஸ்டின். தேர்தலியல் சீஃபாலஜி எதன் பற்றிய கல்வியாகும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேர்தல்கள். அடுத்த கொஸ்டின். இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 61. அடுத்த கொஸ்டின். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 எதை பற்றியது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கட்சி தாவல் தடை சட்டம். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்திய குடியரசுத் தலைவர். ஒரு சின்ன கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ஞானேஷ்குமார். அடுத்த கொஸ்டின். முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1952. அடுத்த வீடியோல எலெக்ஷன் கமிஷன் இல்ல எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.